நமது விகே அரசு மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அனைத்து முன்னாள் மாணவ மாணவிகளோட சந்திப்பு கூட்டம் வந்து டேட் வந்து தள்ளி போயிருக்குங்க. இதை வந்து நம்ம வந்து என்ன காரணம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த பதிவு போட்டிருக்கோம். ரெண்டு ரீசனுங்க. ஒன்று வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகலைங்க. கம்ப்ளீட் ஆகல மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1000 பேர் வந்து நம்ம வந்து ஒரு டார்கெட், அதாவது வந்து வருவாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம பண்ணணும்னு சொல்லி போட்டு நம்ம வந்து எதிர்பார்த்தோங்க. அது ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலைங்க. அப்புறம் போன வாரம் வந்து நம்ம மீட்டிங் வந்து நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக ஒரு ஜூம் ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அதுல வந்து மாணவிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து தான் நாங்களாம் வர முடியும் அப்படிங்கிற ஒரு இதுவும் சொன்னாங்க. ஸோ இந்த ரெண்டையும் வந்து நம்ம வேல்யூ பண்ணி தான் வந்து இந்த டேட் வந்து நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க வெளியில இருந்து வர்றவங்க யாராவது இப்போ காலையில இருந்து பேசிட்டு இருக்கோம், நாங்கள் ட்ரெயினுக்கெல்லாம் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது சில சீனியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மிரட்டுறாங்க. என்ன டேட்லாம் வந்து இது பண்ணிட்டீங்களாமா, எல்லாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இது பண்ணிட்டுக்கிறாங்க, என்ன பண்றீங்க போட்டு சில பேர் எல்லாம் மிரட்டுறாங்க. ஸோ அதனாலதான் இந்த பதிவு நம்ம போட்டிருக்கோம். யாருமே வந்து நீங்க வந்து எதுவும் நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். நம்ம தள்ளி போறதுனாலும் நம்ம 54 வருஷம் வந்து நம்ம கூட படிச்ச முன்னாள் மாணவ மாணவிகள் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே இடத்துல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. நம்ம இது நல்லதுக்காக நினைச்சுக்க வேண்டியதான். எல்லாருமே அப்படிதான் நீங்க ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கீங்க. யாருமே வந்து இது ஒரு தவறா நினைக்க வேண்டாம். ஸோ நம்ம டேட் தள்ளி போனாலும் நம்ம எல்லாரும் வந்து இன்னும் நிறைய வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சீனியர்ஸ் எல்லாம் வந்து இப்பதான் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம வர்றவங்களை வந்து நம்ம வேணான்னு சொல்லவும் முடியாதுங்க. அதனால வந்து நம்ம டேட் தள்ளி போறதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதனால எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்குங்க. இதுவரை ஆதரவு கொடுத்து வந்து அனைவருக்கும் நன்றி. செகண்ட் வந்து இப்போ முன்பதிவு வந்து யாராவது செய்யாம இருந்தீங்கன்னா உங்க குரூப்பா வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எடுத்துருங்க. இப்ப நீங்க எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்களோ, உங்க குரூப்ல வந்து உங்க இயர்ல வந்து எத்தனை பேர் இருக்கீங்களோ, இது வந்து நீங்க எல்லாருமே வந்து ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணா மட்டும்தான் வந்து இது வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியுங்க. ஏன்னா இது மெயின் சக்சஸே வந்து நம்மளோட ஒற்றுமை தான். நம்ம இதுல எத்தனை பேர் வந்து ஸ்ட்ரென்த்தா வந்து வர்றோமோ அதுதான் நம்மளோட ஈவெண்ட்டோட சக்சஸேங்க. ஸோ நம்மளோட ஸ்கூல் ஹிஸ்டரியிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து யாரும் பண்ணல. ஸோ இதுக்குண்டான முயற்சிகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது நம்ம வந்து ஜூனியர் சீனியர் எந்த ஒரு இதுவும் பாசிட்டிவ்லையும் பார்க்காம நம்ம எல்லாருமே ஒன்னா ஒற்றுமையா இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க கம்பல்சரி வந்து உங்க குரூப்ல வந்து நேம் போட்டுருங்க. அந்த குரூப்ல வந்து நேம் வாங்கினவங்க வந்து நேம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம பப்ளிக் குரூப்லயே வந்து நீங்க போஸ்ட் பண்ணலாங்க. இல்ல பர்சனலா வந்து நம்பரும் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணலாங்க. ஸோ எல்லாருமே வந்து உடனே பண்ணுங்க. ஸோ எல்லாருமே இது வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கங்க. ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் நன்றி. ஒன்றுபடுவோம், வரலாறு படிப்போம்.